சிறப்பு நாளிலே, அதாவது நம்முடைய இந்திய நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ஏவுகணை நாயகர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் 95வது பிறந்த நாளை முன்னிட்டு நம் பள்ளியிலே இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடுகிறோம். இதற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற டாக்டர் பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் திவ்யா மேடம் அவர்களையும் டாக்டர் சசிகலா அவர்களையும் எங்களுடைய பள்ளியின் சார்பாக நாங்கள் வருக வருக என்று நாங்கள் வரவேற்கின்றோம். கரங்களை தட்டி நாங்கள் வரவேற்கலாம். ஏற்ப மருத்துவ ஆலோசனைகளை வழங்க மருத்துவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது தங்களுடைய அறிவுரைகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுவார்கள். தெரியுமா? வெரி குட். அவரோட டாக்டர் APJ அப்துல் கலாம் அவங்களோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்றதுக்கு நம்ம வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம அவரோட பிறந்த நாள் இன்னைக்கு உலக மாணவர்கள் தினமா செலிப்ரேட் பண்றோம். World Students Day. So I wish you all happy World Students Day. Okay? Thank you, sir. சரி, டாக்டர் அப்துல் கலாம் சார் அப்படின்னு சொன்னாலே என்ன ஞாபகம் வரும்? கனவு காணுங்கள், ட்ரீம். ட்ரீம்னா என்னது? தூக்கத்துல வருமே அதுவா? இல்ல, ஆமாவா? அது கிடையாது. கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல, உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே லட்சிய கனவு. புரியல? பெருசா என்ன ஆவீங்க? மிலிட்டரி. வாவ், சூப்பர். வேற யாராவது? போலீஸ். வேற? கலெக்டர். எக்ஸலென்ட், சூப்பர். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, நம்ம பெருசாயி நீங்க என்னவா ஆக போறீங்க அப்படின்ற ஒரு கற்பனையான ஒரு வச்சிருக்கீங்கல்ல, இதுதான் கனவு. இப்ப இந்த கனவு காண்டிட்டு விட்டுறணுமா? இல்ல, அதை அச்சீவ் பண்ணணும்ல. அதை அச்சீவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க், டிட்டர்மினேஷன், பேஷன் ஃபார் லேர்னிங். அப்படின்னா என்ன? ஹார்ட் ஒர்க் என்ன? இப்போதைக்கு உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் என்ன? படிக்கிறது. கடினமா உழைக்கிறதுனா படிப்பு மட்டும்தான் இல்லையா? டிட்டர்மினேஷன்னா இப்ப நீங்க இப்ப மிலிட்டரி ஆக போறாங்க, IAS ஆக போறீங்க, IPS ஆக போறீங்கன்னா அதை அச்சீவ் பண்ணணும்ல, அந்த மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். அதை பத்தின உறுதி. அடுத்ததான் பேஷன் ஃபார் லேர்னிங், கத்துக்கிறதுல ஆர்வம். இந்த மூணும் இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அச்சீவ் பண்ண முடியும். சரியா? சரி, ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவோமா? குட்டி ஸ்டோரி சொல்லுவோமா? சரி, ஒரு அழகான ஒரு காடு. இப்போ அந்த கழுகு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம அதோட போக்கஸ் எங்க இருந்துச்சு? அதோட கூட்டு மேல. அதனாலதான் மின்னல் வந்துச்சு, மழை வந்துச்சு, இடி இடிச்சுச்சு, எதுவும் பார்க்காம மேகத்துக்கு மேல ஹைட்டா ரீச் ஆயிடுச்சு இல்லையா? அதே மாதிரி நம்ம போக்கஸ் எதுல இருக்கிறோம்? நம்ம கோல் மேல இருக்கணும். திடீர்னு ஒரு ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க மேம். இப்போ எல்லாருக்கும் ஆன் யுவர் மார்க், கெட் செட். ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் 95வது பிறந்த நாளை முன்னிட்டு கலாம் உதவும் கரங்கள் அமைப்பின் சார்பில் அதன் நிறுவன தலைவர் ஜான்சன் அவர்களின் தலைமையில இந்த நாளில நம்முடைய பள்ளியில இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது. அந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக நடத்தி தர, உங்களுக்கும் இனிப்புகளை வழங்க இந்த மத்தியில வந்திருக்கின்ற திரு ஜான்சன் ஐயா அவர்கள் எங்களுடைய பள்ளியின் சார்பாக நாங்கள் வருக வருக என்று நாங்கள் வரவேற்கின்றோம். சொன்னது அப்துல் கலாம், அவர் சொன்ன வார்த்தைக்கு என்றும் சொல்ல. பெரிய பசங்க சின்ன பசங்க
கண்ணீரில் பெருமையா கடல் நீரும் கருணையா கண்ணீரில் பெருமையா கடல் நீரும் கருணையா காலதேவனை Good morning, ma'am. Sound of Okay. இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு உடற்பயிற்சி எவ்வளவு முக்கியங்கிறத பத்தி பேச போறோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்ஸசைசஸ் இன் சில்ட்ரன். சரிங்களா? ரீடிங் இஸ் டு த மைண்ட், வாட் எக்ஸசைஸ் இஸ் டு த பாடி அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படலைன்னா அதோட அர்த்தத்தை நான் சொல்றேன். மென்டல் growth அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரீடிங் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிசிக்கல் growth அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு சின்ன திருத்தம் நான் பண்ணணும். எக்ஸசைஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் போத் பிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங். எப்படி பிசிக்கல் ஃபிட்னஸ் தான் எக்ஸசைஸ் யூஸ் ஆகும், மென்டல் ஹெல்த்துக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. 2 பிள்ளைங்க வாங்க, 2 வா பிரியா வா வா. சரிங்களா? செடென்டரி ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க, ஒரே இடத்துல உட்கார விரும்புறவங்க, ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றவங்க. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இவங்க எக்ஸசைஸ் பண்ணாதவங்க வரும். சோ எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிற குழந்தைக்கு சரி இந்த குழந்தை எக்ஸசைஸ் பண்றா, அவங்களுக்கு என்ன ஆகும்? எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம பிரெயின்ல இருந்து ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் சொல்லுவோம், ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லுவோம், என்டார்பின்ஸ், அந்த மாதிரி நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு. அது என்ன பண்ணும்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, மனப்பதட்டம், பயம் இது எல்லாத்தையுமே குறைக்கும். சோ என்ன மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகளை கூட குழந்தைங்க கையாண்டுருவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட மூட் அண்ட் நம்ம மன ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? நீங்க போய்க்கோங்கம்மா. சாப்பிட்டீங்களா? போய் சொல்லக்கூடாது. சாப்பிட்டீங்களா? எத்தனை பேர் சாப்பிட்டீங்க? கை தூக்குங்க. சூப்பர்ப்பா. நிறைய சொன்னாரு, நிறைய பொண்ணு வீட்டுல சொல்லிட்டு போனாரு. வெரி குட் சார். ஐயா சொன்ன ஒரு பொன்மொழி, வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் ஒரு நல்ல நண்பர் தேவை, ஆனால் வாழ்க்கை முழுவதும் முன்னேற வேண்டும் என்றால் ஒரு நல்ல எதிரியாவது தேவை. நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் ஹரிஹரன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது டாக்டர் APJ அப்துல் கலாம் எழுதிய பொன்மொழியை சொல்ல வந்திருக்கிறேன். எதிர்காலத்தை தீர்மானிக்காதே, ஏனெனில் கையில்லாதவனுக்கு எதிர்காலம் உண்டு. முடியுமா? முடியுமா? நம்மளால முடியும்ல? செய்ய முடியுமா? எத்தனை பேர் சொல்லுங்க செய்ய முடியும்? எல்லாருமே கனவு காணலாம். ஓகேவா? ஆனா அந்த கனவை நினைவுபடுத்தணும்னா நம்ம படிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி முயற்சி பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய சூழலெல்லாம் சரி பண்ணிக்கணும். எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ண போறீங்க? எத்தனை பேர் சயின்டிஸ்ட் ஆக போறீங்க? எத்தனை பேர் டாக்டர் ஆக போறீங்க? எத்தனை பேர் கலெக்டர் ஆக போறீங்க? நீங்க ஓகே, நீயும் வெரி குட், வெரி குட், நீயும் வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அனைவருக்கும் வணக்கம். APJ அப்துல் கலாமுக்கு 95வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். கலாம் அவர்களுக்கு ஒரு கவிதை. அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். அனைவருக்கும் வணக்கம். APJ அப்துல் கலாம் 95வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஐயா சொன்ன பொன்மொழி, கஷ்டம் வரும்பொழுது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்று விடும். கண்ணை திறந்து பார், நீ அதை வென்று விடலாம். நன்றி, வணக்கம்.
வணக்கம். ஆலந்தூர் நோபல் தெருவில் சிஎஸ்சி தொடக்கப்பள்ளியில் இந்த நாளிலும் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் 95வது பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதிலே கலாம் உதவிக்கரங்கள் நிறுவன தலைவர் திரு ஜான்சன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். பிள்ளைகளுக்கு இனிப்புகளை வழங்கினார்கள். மட்டுமல்லாது மத்தியிலே 2 மருத்துவர்கள் வந்து பிள்ளைகளுக்கு ஆலோசனைகள் வழங்கினார்கள். உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை குறித்து விரிவான ஒரு ஆலோசனையை வழங்கினார்கள். அது மட்டுமல்லாது எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கிய வாழ்வை வாழ, கல்வி கற்க அப்துல் கலாம் அவர்களுடைய கனவுகளை குறித்து அழகாக விளக்கப்பட்டது. ஆண்டுதோறும் எங்களுடைய பள்ளியில அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிள்ளைகள் நல்ல முறையிலே கல்வி கற்கின்றார்கள். எனவே இந்த நாளிலும் பிறந்த நாள் விழாவை சிறப்பாக கொண்டாட ஏற்பாடுகள் செய்த அத்துணை பேருக்கு எங்களுடைய பள்ளியின் சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.